வினவுவோம் அறிவோம் 30 திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 30வது வினா, உலகம் மறுபடைப்பு ஏன்? இந்த வினாவிற்கான விடையை ஸ்ரீ மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் எனும் நூலின் 1வது நூற்பாவின் மூலம் காணலாம். பேர் ஊழி காலத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒடுக்கப்படுகின்றன. ஒடுக்கப்பட்ட அனைத்தும் பெருமானிடத்து ஒடுங்கும். ஒடுங்கிய உலகம் ஒடுக்கப்பட்டதாகவே இருக்கலாமே, ஏன் மீண்டும் படைக்கப்பட வேண்டும்? இதுதான் கேள்வி. இதற்கு எங்கிருந்து நாம் விடை தொடங்க வேண்டும்? அனாதி கேவலத்திலிருந்து காண வேண்டும். அனாதி கேவலத்தில் உடல் ஏதும் இல்லாமல் ஆணவத்தோடு கிடந்தோம் அல்லவா? அந்த நிலையில பெருமான் உயிர்களுக்கு உடல் தந்து பிறவி தருகிறார். எதற்காக? ஆணவத்தில் இருந்து இந்த உயிர்கள் நீங்க வேண்டுமே, அதற்காக. அப்படியானால் மலம் நீங்கும் வரை உயிர்கள் பல பல பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கும் என்பது தெளிவாகிறது. பல பிறவிகளில் இந்த உயிர்கள் களைத்து போகும் பொழுது பெருமான் அனைத்தையும் ஒடுக்கி இளைப்பாற்றுவார். இங்கேதான் இந்த கேள்வி எழுகிறது. ஒடுங்கியது ஒடுங்கியதாகவே இருக்கலாமே, மீண்டும் படைக்கப்படுகிறதே ஏன்? ஒடுங்கிய நிலையில் இருக்கும் உயிர்கள் இன்னமும் மலம் நீங்காமல் தானே உள்ளன. எனவே மலம் நீங்குவதற்காக ஒடுங்கிய பெருமானிடத்திருந்தே மீண்டும் அனைத்தும் படைக்கப்படுகின்றன. இதனை ஸ்ரீ மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் எப்படி கூறுகிறது தெரியுமா? அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று ஸ்ரீ மெய்கண்டார் தான் அருளிய சிவஞான போதம் எனும் அற்புதமான நூலிலே முதல் நூற்பாவில் தெளிவாக விளக்குகிறார். சரி, 30வது வினா என்ன? உலகம் மறுபடைப்பு ஏன்? பதில் என்ன? உயிர்கள் இன்னமும் மலத்தில் இருப்பதால் அதிலிருந்து நீங்குவதற்காக உலகம் மீண்டும் படைக்கப்படுகிறது. அருள் உணர்வோம், பிறவி அறுப்போம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.